பிரியன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இதற்கு முன்பும் தலைவர்களுக்கு இது போன்று நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கும் நாணயம் வெளியிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வருகிறார். இது எதிர்க்கட்சி தலைவர் அதை கடுமையாக விமர்சித்து இந்தியில் இருக்கிறது, தமிழ் இல்லை, அந்த குறைகளைன்னு அவர் சில விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவராக சுட்டி காண்பிக்கிறார். இன்னொரு பக்கம் இது திமுக பாஜகவுக்கான நெருக்கம், இரட்டை வேடம் போடுகிறது திமுகங்கிறதையும் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். உண்மையாக இந்த வெளியீட்டு விழாவிற்கு சுற்றியுள்ள அரசியல் என்ன? இதில் திமுக என்ன செய்திருக்கிறது, பாஜக என்ன செய்திருக்கிறது, எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனம், மத்திய அரசுடைய ரோல், மாநில அரசுடைய ரோல் என்ன? இல்லை, அதாவது இதுவரையும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள அந்த உறவு நிலை வந்து ஒரு உரசலான ஒரு உறவு நிலை தான். ஏன்னா எதிர்கூட்டணியில் இருக்காங்க, சித்தாந்த ரீதியிலும் எதிராக இருக்காங்க, அரசுக்கு அரசு, மத்திய அரசு, மாநில அரசுன்ற முறையிலையும் நிதி கொடுக்கல போன்ற விஷயங்களில் எதிராக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்குறாங்க, அதுலேயும் வந்து ஒரு உரசல் போக்கு தான் நீடிக்கிறது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது, இந்த மாதிரி ஒரு நேர் எதிர்ப்பாடு, எதிர்நிலை எல்லா விஷயங்களும் இருக்கும்பொழுது, இந்த மாதிரியான ஒரு அக்கேஷனில் ஒரு பாஜக அமைச்சர் கலந்து கொள்வது என்பது அது வந்து ஒரு சாதாரணமாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற லெவலில் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாக நடுநிலையாக இருக்கிறவங்க பார்க்குறது இயல்பான ஒரு விஷயம். அது கட்சிக்காரங்க அது வேறு மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து திமுகவுக்கு ஒரு முக்கியமான அக்கேஷன். அவங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு காயின் வெளியிடுறது முக்கியமான விசேஷம். பல தலைவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி காயின் வெளியிட்டிருக்காங்க. அண்ணாவுக்கு காயின் வெளியிட்டாங்க, அப்போ வந்து பிரணாப் முகர்ஜி வந்து பண்ணினார். இப்போ எம்ஜிஆருக்கு காயின் வெளியிட்டாங்க, எடப்பாடியே சொன்ன மாதிரி அவரே வெளியிட்டார். அதுக்கு ஸ்டாலின் சொல்கிறார், அவர் மந்திரிகளை கூப்பிட்டார், மத்திய மந்திரிகளை, அவங்க வரல அப்படின்னு ஸ்டாலின் ஒரு காரணம் சொல்கிறார். எடப்பாடி இன்னும் பதில் சொல்லலை. ஆக்சுவலாக நாங்கள் யாரையுமே கூப்பிடலையே, நாங்கள் தானே வெளியிட்டோம், நீங்கள் ஏன் வந்து மத்திய மந்திரியை கூப்பிட்றீங்கன்னா அதுக்கு இவர் சொல்கிற காரணம் என்ன, மத்திய அரசு தான் அந்த நாணயத்தை வெளியிட்டுது அப்படின்னு. இப்போ இன்னொரு சர்ச்சை வந்து ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடலன்னு அவரே கிளப்புறார், யார், எடப்பாடியே கிளப்புறார். அதுக்கு இன்றைக்கி ஸ்டாலின் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்தியை அழைக்காது, ஏன் கலைஞரின் உருவம்பொருத்த நாணயத்தில் இந்தி ஏன் இருக்கிறது, இது தமிழும் அதில் இருக்குன்றது ஒரு பார்க்கல போல் இருக்கு, மறந்துட்டார். ராகுல் காந்தியை ஏன் அழைக்கலைன்றதுக்கு ஸ்டாலினே ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. இது வந்து மத்திய அரசு மூலம் நடந்த ஒரு விழா, அது அவங்க ஒன்றிய அரசு நடத்தின விழா, அது அவங்க நாணயத்தை அவங்க தான் வெளியிட்டாங்க அப்படின்றார். பட் அந்த நிலைப்பாடு வந்து சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஸ்டாலின் வந்து தெரியல எனக்கு ஸ்டாலின் ஏன் இப்படி பேசினார்னு. ஏன்னா நேற்று முழுக்க பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அழைக்கிற ஒரு விழாவாக தான் அது இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சிம்பிள் தான் இருக்குது. சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு தான் அழைக்கிறாரு. அதில் எந்த இடத்துலையுமே மத்திய அரசுடைய அந்த ஒரு இதே இல்லை, ஒரு அவங்களோட மார்க்கே அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை. ஸோ இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின விழா தான் அது. இதில் வந்து ராகுல் காந்தி அழைச்சிருக்கலாமான்னா காங்கிரஸ்காரங்களை கேட்டால் அழைச்சிருக்கலாமே. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க, உங்களை பற்றி டிஎம்கே ஃபைல்ஸ்னு கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாரு, டெய்லி உங்களை பற்றி 1008 பேசிகிட்டு இருக்காரு. அவரை நீங்கள் ஃபோனில் அழைக்கும்போது எங்கள் ராகுல் காந்தி நீங்கள் அழைச்சாருன்னு அப்படின்னு காங்கிரஸ்காரங்க கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும். இதுவரையும் வெளியில் கேட்கல, அவங்களுக்குள்ளே கேட்டுருக்காங்க. அதுலேயும் ஒரு வந்து நியாயம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அந்தஸ்தில் இருக்கார், ராஜ்நாத் சிங் வந்து அவர் பக்கத்தில் ஒரு உட்காரதுன்னு, இது பொதுவான ஒரு விழா, ஒரு பெரிய தலைவருக்கான ஒரு விழா. அது நடந்திருக்கலாமேன்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஆனால் அதுக்கு ஸ்டாலின் சொன்ன காரணம் வந்து இது வந்து மத்திய அரசு விழான்னு சொன்னது தவறான ஒரு விஷயம். இது மாநில அரசு நடத்தின விழா, மத்திய அரசு நடத்தின விழா கிடையாது இது. அவர் ஒரு நேற்று இரவு முழுக்க நான் மகிழ்ச்சியில் இருந்தேன் இன்னைக்கு காலையில் சொல்கிறார். ஒருவேளை அந்த இதில் ஏதாவது கொஞ்சம் தெரியாது சொல்லிட்டாரா தெரியாது. ராகுல் காந்தி அழைக்கலைன்றது உண்மை. இதனால் காங்கிரஸ்காரங்க கிட்ட ஒரு வருத்தம் இருக்குன்றது உண்மை. இது வந்து பார்ட் 1 ஆஃப் தி ஸ்டோரி. அவங்களை அழைச்சது கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ்நாத் சிங் அழைச்சதோ பேசினதோ, இவர் வந்து மோடி வந்து புகழ்ந்து ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்ததோ, ராஜ்நாத் சிங் புகழ்ந்து பேசினதோ, ராஜ்நாத் சிங் பேசினது வந்து திமுகவினரோ அல்லது கூட்டணி கட்சியினரோ அவர்கள் பேசுவதை விட மிகச் சிறப்பாக கலைஞரை பற்றி பேசிட்டார் ராஜ்நாத் சிங்னு ஸ்டாலின் சொல்கிறார். சரி, அதையும் நம்ம ஏற்றுக்கலாம், ஒன்றும் அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதே மோடி 3 மாதத்துக்கு முன்னாடி பேசலாம். காங்கிரஸ் திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணல. திமுகவும் காங்கிரஸும் குடும்ப கட்சிகள், திமுகவும் காங்கிரஸும் அவங்க பையன்களுக்கும் பொண்ணுங்களுக்காக தான் பாடுபடுவாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டை அவங்க பசங்களை பற்றி தான் கவலைப்படுவாங்களே தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்கன்னு ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பேசினார் மோடி. அப்படி பேசினவர் இன்றைக்கி வந்து ஆகா ஓஹோ அப்படின்லாம் சொல்கிறார். தமிழ்நாடு இந்தியாவே வழிநடத்தக்கூடியவர் கலைஞர், அவருடைய சிந்தனைகள் தொலைநோக்கெல்லாம் வழிநடத்தும்னு சொல்கிறார். சரி, ஒரு பாராட்டு விழாக்காக சொல்கிறார் வச்சுக்கலாம். பட் அது எப்படின்னா, முதல்ல இவங்க வந்து கருணாநிதியோட படம் திறந்தப்போ ராம்நாத் கோவிந்தை கூப்பிட்டாங்க, கருணாநிதியோட சிலை திறந்தப்போ வெங்கையா நாயுடு கூப்பிட்டாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை கூப்பிட முயற்சி பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது.
ஆனால் வந்தவர் வந்து ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் அந்த மந்திரி வந்து ஒரு ஜென்டில்மேன். அவரை கூப்பிட்டது கரெக்டுன்னு என்னோட அபிப்பிராயம். அவர் இந்த பாஜகவுக்குள்ளேயே ஓரளவுக்கு ஜென்டில்மேனாக இருக்கார். ஆனால் அவங்க அனுப்பிச்சது அவங்க தான், மத்திய அரசு தான் அனுப்பிச்சது. ஸோ இங்கே வந்து ஒரு திமுக என்ற கட்சி ஒரு கூட்டணி கட்சிகளோட ஸ்ட்ராங்காக இருக்குது, தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. இதில் வந்து இந்த திமுகவை தோற்கடிக்கிறதுலாம் கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருப்பது இயல்பான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம், இந்த சூழல் இப்படி இருக்கும்போது இந்த தெளிவான குளத்தில் ஒரு கல்லை போட முடியுமா அப்படின்னு நினச்சி ராஜ்நாத் சிங் அனுப்பிச்சிருக்கலாமோ. ஒரு கல்லை போட்டால் அது எவ்வளோ கலங்குது பார்க்கலாம், குட்டை குளம் அப்படின்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். திமுக வந்து இதுக்கு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் வந்து பாஜகவுடைய நோக்கத்துலேருந்து சொல்கிறேன், இதில் ஒரு அரசியல் பண்ண முடியுமான்னு அவங்க நினச்சிருக்கலாம், அதனால் அனுப்பிச்சிருக்கலாம். ஸோ அது வந்து கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு முணுமுணுப்பை கூட உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பக்கம் ஒரு அரசியலை உண்டாக்கியிருக்கு. இன்னொன்று இதில் வந்து பார்ட் 1 ஆஃப் தி ஸ்டோரி இது ஆக்சுவலாக. ரெண்டாவது பார்ட் என்னென்னா, கவர்னர் தேநீர் விருந்துக்கு போனது. அதில் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. திமுகவுக்காக தான் புறக்கணிக்கிறாங்க கூட்டணி கட்சிகள் அங்கே போகிறத. நீங்கள் வந்து அரசாங்கம் நாங்கள், அதனால் நாங்கள் போகிறோம், எங்கள் திமுக புறக்கணிக்குதுன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. ஒரு தலைவர், திமுக தலைவர் முதல்வராகவும் இருக்கார். உங்களுக்காக உங்கள் கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க, நீங்கள் வந்து தேநீர் விருந்துக்கு போகிறீங்க. அது எந்த விதத்தில் சரின்னு ஒரு கேள்வி எழும்புது. அதுவும் கூட்டணி கட்சிகள்கிட்ட ஒரு முணுமுணுப்பு இருக்கிறது உண்மை. என்னென்னா, எந்த சூழ்நிலையும் மாறல. கவர்னருக்கும் உங்களுக்குமான உறவு நிலையில் அதே இதெல்லாம் திமுகவிற்கும் தெரியும். இப்போது செய்வதற்கான காரணம் என்ன? நீங்க வைக்கிற இந்த விமர்சனங்கள் எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சது தான். இப்படி வச்சா கூட்டணி கட்சிகள்கிட்ட சலசலப்பு வரும், கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனமா மாறும், பொதுவெளியில இன்னும் பேசு பொருளா மாறும் அப்படிங்கிறது தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் இதை திமுக செய்வதற்கான காரணமா என்ன பார்க்கிறீங்க? இதில் இரண்டு கட்சிகள், திமுகவா இருக்கட்டும் அல்லது பாஜக, யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன பலம் பலவீனம்? பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. திமுக வந்து தன்னுடைய ஸ்டாண்டர்டு மாறித்து அது கூட்டணி கட்சிகளை வந்து ஒரு மாதிரி புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை அதை விட்டு வெளில வந்துடும் அப்படிலாம் அந்த ஆங்கிளுக்குலாம் நான் போகலை. மக்களுடைய பெர்செப்ஷன் ரேஞ்சில் ஒரு ஊசலாட்டம் இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோற்றுவிக்கிறது. ஆனால் பாஜக பார்வையிலேருந்து இதை வந்து ஒரு அரசியலாக்கலாம்ன்ற நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் அவங்ககிட்ட சொன்ன இந்த கூட்டணி கட்சிகளை ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம், திமுக கூட்டணி கட்சிகளை. ஆனால் அவர் இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறார், எங்களுக்கு எந்த விதமான ரகசிய உறவும் கிடையாது, நாங்கள் எதாக இருந்தாலும் வெளிப்படையாகவே எதிர்த்தாலும் இது முழு மனதோடு எதிர்ப்போம், ஆதரித்தாலும் நாங்கள் வந்து முழுக்க ஆதரிப்போம், நாங்கள் ரகசியமாக எதுவும் பண்ண மாட்டோன்றார். பட் ஆனால் இந்த விஷயம் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்குன்றது உண்மை. இது பாஜக வந்து இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட் நாளைக்கு அந்த கவர்மெண்ட் ஏதாவது கவருது, திமுக 22 எம்பிக்கள் இருக்காங்க, அந்த மாதிரி நோக்கத்தில் அவங்க ஏதாவது காயை தூக்கி போடுறாங்களா, ஒரு 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 ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாங்களான்ற ஒரு எண்ணம் இருக்குது. திமுகவை பொறுத்த மட்டும் அதுக்கு வந்து பாஜகவோட நெருக்கமாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இவங்க திமுகவை பொறுத்த மட்டும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, 3 வருஷ காலம் வந்து நம்ம கடுமையாக ஃபைட் பண்ணிட்டோம், இந்த கவர்னர் எதிர்த்து, இந்த மத்திய அரசு எதிர்த்து. இன்னும் இருக்கிற 18-20 மாதங்கள் வந்து நம்ம ஏதாவது காரியங்கள் பண்ணணும், மத்திய அரசுலேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கணும், பல இதுக்கு ஒரு ஒரு கல்வி நிதி கூட, கல்விக்கான நிதியை கூட தரமாட்டேன்றாங்க. புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுனா தான் தருவேன்றாங்க. மெட்ரோவுக்காக நிதியை தரமாட்டேன்றாங்க, ஏற்றுனா தான் தருவேன்றாங்க. மைனாரிட்டிக்கு எதிரான பல விஷயங்களை கொண்டுறாங்க, இவங்க எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. அப்படிலாம் இருக்கும்பொழுது இவங்களுக்கு என்னென்னா, நம்ம வந்து இந்த மோதல் போக்கை வந்து ஒரு தினசரி அஃபேராக மாற்றாமல் எப்பப்போ ஒரு பிஜு பட்நாயக் பண்ணார் இல்லையா, இவர் நவீன் பட்நாயக் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்தால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகவில் இருக்கிற சில எம்பிக்களுக்கு இருக்குது. அவங்க வந்து ஸ்டாலினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சண்டை போட்டுக்க வேண்டாம், நம்ம வந்து ஃபண்ட்ஸை வாங்கலாம், நம்ம வந்து ரெகுலரான ஒரு ரன்னிங் பேட்டலாக வச்சுக்க வேண்டாம் அவங்களோட. அது பாஜகவாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்து குரல் கொடுத்துட்டு மற்ற நேரத்தில் வந்து அமைதியாக இருக்கலாம், நமக்கு ஃபண்ட்ஸ் வர மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம், இந்த கவர்னரை இங்கேருந்து தூக்க முடியுமா பார்க்கலாம், அதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடலாம். அடுத்த 18 மாதம் நம்ம வந்து ஃபண்ட்ஸை வாங்கிட்டு கொஞ்சம் இன்னும் பெட்டராக வந்து நம்ம எக்யூப் பண்ணிவிட்டு இதே கூட்டணி கட்சிகளோட அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம எலெக்ஷனை சந்திக்கலான்றது தான் திமுகவுடைய இந்திய நிலையாக இருக்குது. இவங்க உடனே புரிஞ்சிடுவாங்க, பாஜகவோட போயிடுவாங்க. அந்த ஆங்கிளில் பாஜகவுக்கு ஒரு நோக்கம் நான் சொன்ன மாதிரி இருந்தால் கூட, திமுகவுக்கு வந்து இந்த மோதல் போக்கை நீடிக்கணுமா, சுமூகமாக போயிட்டால் நமக்கான ஃபண்ட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் வருமே அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் திமுக வந்து இந்த தீவிரமான ஒரு எதிர்ப்பு, ஒரு மாடரேட்டான ஒரு எதிர்ப்பு, அதன் மூலமாக ஏதாவது சலுகைகள் அனுபவிக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த மாடரேட்டான ஒரு எதிர்ப்பு, சலுகைகள் அனுபவிக்கிறதுன்றது வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் வந்து திமுகவை அவங்க பாஜக அந்த அளவுக்குலாம் வந்து இப்போது ஆந்திராவுக்கும் பீகாருக்குமே அவங்க பட்ஜெட்டில் அறிவித்ததெல்லாம் வந்து இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே போகல. அதுதான் சந்திரபாபு நாயுடு நேற்று போய்ட்டு பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்கார். ஒன்றுமே மூவ் ஆக மாட்டேங்குது, அடுத்த கட்டமே மூவ் ஆக மாட்டேங்குது. அனௌன்ஸ் பண்ணுறாங்களே தவிர மூவ் ஆகலை. தமிழ்நாட்டுக்கு ரயில்வேயில் குறைச்ச பணங்கள் உட்பட பல விஷயங்கள் இங்கே இருக்குது, நிதி உட்பட. அதனால் வந்து
இவங்க எடுக்கிற முயற்சி ஒன்று கவர்னர் எங்கேருந்து அகற்றணும், நிதி வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்கணும். சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் பாஜகவோட இந்த மாதிரி விழாக்கள்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. இந்த சூழலில் வந்து அவங்க ட்ரை பண்ணும்பொழுதே அவங்க பேர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிறத வந்து நம்ம மறுக்க முடியாது. அது வந்து மக்கள் பார்வையில் வந்து பாஜக கிட்ட நெருக்கமாக இருக்காங்களா போகிறாங்களா அப்படின்ற எண்ணம் நமக்கு பொதுமக்களுக்கு வரும். அது கூட்டணி கட்சிகளுக்கு வந்தால் தான் பிரச்சனை வரும். இன்னொரு பக்கம் இது நீங்களே சொல்கிறீங்க, இது கூட்டணி கணக்கெல்லாம் இல்லை, ஒன்லி அரசு இயந்திரத்தை சுமூகமாக நடத்துறதுக்கானது அப்படிங்கிறதுங்கிறத. இந்த அரசு இயந்திரத்தை சுமூகமாக நடத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நடத்திட முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? பாஜக அதுக்கு ஒத்திசையும்னு பார்க்குறீங்களா? இல்லை, வழக்கமாக வந்து பாஜக வந்து இந்த மாதிரியான சுமூகமான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு உடனே சுமூகமாக மாறிடுவாங்கலாம் சொல்ல முடியாது. அவர்கள் வந்து அவர்களுக்கான அவங்க நினச்ச மாதிரியான ஒரு அரசியலை நடத்த முடியும்னா தான் இறங்கி ஏதாவது உதவி பண்ணுறதுனா பண்ணுவாங்க. அவங்க நினைக்கிற மாதிரியான இறங்குற அளவுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக இல்லை, திமுக அணியும் இல்லை. ஏன்னா இங்கே திமுகவுக்கும் திமுக அணிக்குமான பலம் என்னவென்றால் அது மோடி எதிர்ப்புனா சித்தாந்த மோடி தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தோட சித்தாந்த எதிர்ப்பு, ரீதியான எதிர்ப்பு. அதுதான் வந்து ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் தான் இங்கே அவங்களுக்கு பலன் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அந்த விஷயத்தை வந்து எந்த வகையிலையும் வந்து ஸ்டாலின் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டார். ஆனால் அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வருது இல்லையா? சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நடந்து கொள்கிற விதம் வந்து ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இந்த விஷயத்தை பரவாயில்ல, இதையும் தாண்டி நம்ம வந்து கூட்டணி கட்சிகளை கன்வின்ஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இதை வந்து நம்ம ஒரு பெருசாக பாலிட்டிக்ஸாக எடப்பாடி பண்ணினா கூட அது எடுபடாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆக்சுவலாக நீங்க குறிப்பிட்டது மாதிரி முதல் முறையாக வந்து அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் வந்து கலைஞருடைய அந்த திருவுருவ படத்தை திறந்து வைக்க வருகிறார். அதன் பிறகு வந்து அன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு வந்து அடுத்த ஒரு நிகழ்வுக்கு அவங்களுடைய இதுக்கு முதலாண்டு இதுக்கு வந்து அந்த நினைவு இதை வந்து திறந்து வைக்கிறார் திருவாரூர்லாம். இப்படியான நிகழ்வுகள் இருக்குல்ல ஒரு பக்கம். இந்த நிகழ்வுகள் அதை இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து போய் பிரதமரை வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுற அந்த நூற்றாண்டு விழாவுக்கு அதிமுக சார்பில் அழைப்பு விடப்பட்டதும் அவர் வந்து அதுக்கு வராமல் வாழ்த்து மட்டும் சொன்னதும், அதுக்கப்புறம் அவங்க அரசுதலில் வெளியிட்ட பிறகு அன்றைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அதற்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதமும் எழுதியிருந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது எல்லாமே வந்து அரசு புரோட்டோகாலில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கிறதா, இல்லை இதை அரசியல் உள்ளீடோடவும் பார்க்கணும்? இல்லை, மத்திய அமைச்சர் எல்லாமே எடப்பாடி விழாவை நடத்தினார்ன்ற ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற விழா தான் அது. மத்திய அரசுடைய பார்ட்டிசிபேஷன் தேவையில்லாமே நடத்தக்கூடிய ஒரு விழா. இப்போ நீங்கள் காயினை வாங்கி நீங்கள் அறிவாலயத்துக்கு தான் விற்கிறீங்க. அவங்க 200 காயின் தான் போட்டிருக்காங்க, 200 காயின் டிஎம்கேல வாங்கியிருக்காங்க. வாங்கி அறிவாலயத்தில் வேண்டியவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. இது வெளியிட்டதோடு அவங்க கடமை முடிஞ்சு போச்சு. இது அவங்க அஃபிஷியலாக அந்த வெளியிட்டதோடு சரி. அதை வந்து விழா நடத்துகிறதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆக்சுவலாக அவங்க வந்து யார் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியோ அவங்க விருப்பப்பட்டால் அந்த காயினை வாங்கிக்கலாம், இல்லை அது ரிசர்வ் பேங்க்கில் கூட கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து திமுகவே அதை வாங்கி அறிவாலயத்தில் விற்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் அறிவிப்பெல்லாம் கூட வந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சிருந்ததுன்னா ராஜ்நாத் சிங்கே கூப்பிடாத இருந்திருக்கலாம், அவங்களே கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டது ஒரு அரசியல் ரீதியாக திமுகவை பற்றின ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக பேசுவோம்.